தோரம்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் பூண்டோடு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து ஒரு 1 hour சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. போட்டுக்கோங்க. டொமேட்டோஸ் 2 டொமேட்டோஸ், 2 தக்காளி, க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 2 to 3 க்ரீன் சில்லிஸ், டர்மரிக் மஞ்சப்பொடி, add some water to it, chopped வெந்தயக்கீரை, பொடியாக நறுக்குன வெந்தயக்கீரை, மெத்லின்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு க்ளோஸ் பண்ணி 3 to 4 whistles இல்லாட்டி ஒரு விசில் 10 to 15 minutes லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஸ்டீமாக இருக்கும் அந்த குக்கர். அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, மசிச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு மஸ்டர்ட், கடுகு, உளுந்து, cumin seeds, சீரகம், ட்ரை சில்லிஸ், கறி லீவ்ஸ், சாலட், சாம்பார் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. add some salt to it, உப்பு சேர்த்துக்கோங்க. add some tamarind water, புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரை பாகத்தை இப்போ நம்ம வெந்தயக்கீரை மேத்தி பருப்பு ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.